கோவையில் 4.5 வயது பெண் குழந்தையை பெற்ற தாயே கொலை செய்திருப்பது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தனது ரகசிய காதலுடன் வாழ்வதற்காக தாய் எடுத்த விபரீத முடிவின் பின்னணி என்ன? சந்தோஷமாக விளையாடிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த குழந்தை தற்போது உயிருடன் இல்லை. குழந்தைக்கு நடந்தது என்ன? கோவை இருகூர் பகுதியை சேர்ந்தவர் தமிழரசி. கணவருடன் கருத்து வேறுபாடு காரணமாக அவரை பிரிந்து தன்னுடைய 4.5 வயது குழந்தையுடன் வசித்து வருகிறார். தனியே வாழ்ந்து வரக்கூடிய தமிழரசி கட்டிட வேலைக்கு சென்று வருகிறார். நிலையில் வெள்ளிக்கிழமையன்று பிற்பகல் தன்னுடைய குழந்தை திடீர் என வாந்தி எடுத்து மயக்கமடைந்து விட்டதாக கூறி 108 ஆம்புலன்ஸ் மூலமாக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார் தமிழரசி. மருத்துவர்கள் குழந்தையை பரிசோதனை செய்த போது குழந்தை உயிரிழந்திருப்பது தெரிய வந்தது. இந்நிலையில் குழந்தையின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அக்கம் பக்கத்தினரும் தமிழரசியின் உறவினர்களும் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து தமிழரசியை தனியாக அழைத்து சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவருடன் கட்டிட வேலை செய்து வரக்கூடிய வசந்த் என்பவருடன் சில மாதங்களாக முறையற்ற உறவில் இருந்து வருவது தெரிய வந்தது. தன்னுடைய காதலனுடனான உறவிற்கு குழந்தை இடைஞ்சலாக இருந்ததால் குழந்தையை தமிழரசியே கழுத்தை நெரித்து கொலை செய்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து சிங்காநல்லூர் போலீசார் தமிழரசியை கைது செய்தனர். மேலும் குழந்தை கொலை செய்யப்பட்டதற்கும் தமிழரசியின் காதலன் வசந்திற்கும் தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெற்ற குழந்தையை தாயே கழுத்தை நெரித்து கொலை செய்த சம்பவம் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.